வணக்கம், நாகராஜன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்டாக்கை எப்படி கிஃப்டா கொடுக்கறது அப்படின்னு பார்க்க போறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்வலா பர்த்டேவோ மேரேஜ் ஆனிவர்சரி வந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம ட்ரெஸ், பொம்மை, ஜுவல்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை கிஃப்டா கொடுப்போம். ஸ்டாக்ஸை எப்படி கிஃப்டா கொடுக்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் நம்ம CDSL சைட்ல நம்மளுக்குன்னு ஒரு லாகின் கிரியேட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது நம்ம யாருக்கு கிஃப்டா கொடுக்க போறோமோ அவங்களோட டிமேட் அக்கௌண்ட் நம்பரை நம்ம அக்கௌண்டோட மேப் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம வச்சிருக்க ஸ்டாக்ல எந்த ஸ்டாக்கை அவங்களுக்கு கிஃப்டா கொடுக்கணுங்கிறத சூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணணும். இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ல போறேன். ஒரு ஸ்டெப் மிஸ் ஆனாலும் கண்டிப்பா டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் CDSLindia.com சைட்டுக்கு போங்க. நெக்ஸ்ட் ரெஜிஸ்டர் ஹியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அடுத்தது BOID இல்ல கிளைண்ட் ஐடி, இந்த ரெண்டுத்தையும் உங்களோட டிமேட் அக்கௌண்ட் எந்த டிமேட்ல இருந்து டிரான்சாக்ஷன் பண்ண போறீங்களோ அந்த டிமேட் அக்கௌண்டோட BOID கொடுங்க. அதுக்கப்புறம் கிளைண்ட் ஐடியை கொடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொன்னா, உங்க டிமேட் அக்கௌண்ட்ல என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பருக்கு உங்களுக்கு OTP வரும். சில நேரங்கள் உடனே வந்துடும், சில நேரங்கள் ஈவினிங் இல்ல அடுத்த நாள் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை எடுத்து OTP கொடுங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப் யூசர் நேம் பாஸ்வேர்டை செட்டப் பண்றது. யூசர் நேம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட சீக்ரெட் கொஸ்டின் ஒரே ஒரு கொஸ்டின் செட்டப் பண்ண சொல்லும். அதையும் செட்டப் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரெண்டாவது ஸ்டெப், யாரோட ஐடிக்கு நம்ம டிரான்சாக்ஷன் பண்ண போறோமோ அவங்க ஐடியை நம்மளோட டிமேட்டோட லிங்க் பண்றது. CDSL India சைட்டுக்கு போயிருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணுங்க. OTP வரும். OTP கரெக்டா கொடுத்துட்டீங்கன்னா அக்கௌண்ட் குள்ள லாகின் ஆகும். நெக்ஸ்ட் மிஸ்செலேனியஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எடிட் ட்ரஸ்டட் அக்கௌண்ட், எந்த அக்கௌண்ட் நீங்க ஆட் பண்ண போறீங்களோ அந்த அக்கௌண்டோட BO நம்பரை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாட்டம்ல ஆட் ட்ரஸ்டட் அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் BOID, யாருக்கு நீங்க அனுப்ப போறீங்களோ அவங்களோட BOID எடுத்து என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் ரெஜிஸ்டர் ஃபார் மேப்பிங் ட்ரஸ்டட் அக்கௌண்ட் சென்ட் டு யுவர் DP ID அப்படின்னு சொல்லி வரும். அதை ஓகே கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ் வில் பி ஆத்தென்டிகேட்டட் இன் a day அப்படின்னா நீங்க எந்த அக்கௌண்ட் ஆட் பண்ணீங்களோ அதை ஆத்தென்டிகேட் பண்றதுக்கு ஒரு நாள் ஆகும். சோ நம்ம அந்த ப்ராசஸை நெக்ஸ்ட் டே தான் கண்டினியூ பண்ண முடியும். ஒரு நாள் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும், கண்டிப்பா ஆயிரும். அதுக்கு அடுத்த நாள் நீங்க ஆட் பண்ண BOID வெரிஃபை ஆயிடுச்சுன்னு பார்க்கிறதுக்கு CDSL சைட்ல லாகின் பண்ணிக்கோங்க. மிஸ்செலேனியஸ், கோ டு மிஸ்செலேனியஸ், அதுக்கப்புறம் கோ டு எடிட் ட்ரஸ்டட் அக்கௌண்ட். உங்களால பார்க்க முடியும் எந்த ஐடியை நீங்க மேப் பண்ணீங்களோ அந்த ஐடி அத்தென்டிகேட்டட் சொல்லி காமிச்சிட்டு இருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம இந்த BOID லிங்க் பண்றது. சோ கோ டு டிரான்சாக்ஷன்ஸ், BO லிங்கிங் செட்டப், கிவ் பையர் BO, அதாவது நீங்க யாருக்கு அனுப்ப போறீங்களோ, நீங்க இப்ப செல்லர், யாருக்கு நீங்க அனுப்ப போறீங்களோ அவங்க பையர், அவங்களோட BOID நீங்க கரெக்டா என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பேன் நம்பரையும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளிக் சப்மிட். நீங்க எந்த பையர் அக்கௌண்ட் ஆட் பண்றீங்களோ அது சக்சஸ்ஃபுல்லா ஆட் ஆச்சுன்னு உங்களுக்கு பாப்அப் வரும். சைட் பை சைட் CDSL OTP அத்தென்டிகேஷன் அப்படின்னு கூகுள்ல போட்டீங்கன்னா ஃபர்ஸ்டே ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அங்க உங்களோட பேன் நம்பரையும் டிமேட் அக்கௌண்ட் நம்பரையும் கொடுங்க. சப்போஸ் உங்க பேன் நம்பர் மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்கள்ட்ட இருக்க டிமேட் அக்கௌண்ட் எல்லாம் லிஸ்ட் ஆகும். நீங்க இந்த டிமேட் அக்கௌண்ட் நம்பர் டைரக்டா கொடுத்துட்டீங்கன்னா நீங்க எந்த டிமேட்ல இருந்து அனுப்ப போறீங்களோ அந்த டிமேட் மட்டும் லிஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் சப்மிட்னு கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் BO செல்லர் லிங்கை கிளிக் பண்ணுங்க. கீழே உங்களோட ஐடி அங்க கிளியரா லிஸ்ட் ஆயிருக்கும். அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு OTP ஜெனரேட் பண்ணுங்க. உங்களுக்கு OTP மெயிலையும் போன்லயும் வந்துடும். நெக்ஸ்ட் அக்செப்ட்னு கிளிக் பண்ணுங்க. இப்போ CDSL India சைட்டுக்கு போயிருங்க. OTP ஜெனரேட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பண்றது கோ டு டிரான்சாக்ஷன் போயிட்டு செட்டப்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் ஸ்கிரீன்ல ஸ்க்ரால் டவுன் பண்றீங்க அப்படின்னு சொன்னா பல்க் செட்டப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல உங்களுக்கு மற்ற டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்றதுக்கான ஆப்ஷன் கிடைக்கும். இங்க உங்களோட BOID, அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் NSE BSE, நெக்ஸ்ட் மார்க்கெட் டைப் ரோலிங் நார்மல்னு செலக்ட் பண்ணுங்க. ஐடென்டிஃபையர் NA அப்படின்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கீழே பாட்டம்ல பிளஸ் ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ISIN அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் லிஸ்ட் ஆகும். எந்த ஸ்டாக்கை கிஃப்டா கொடுக்க போறீங்களோ அந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்ல எவ்வளவு குவான்டிட்டியை கிஃப்டா கொடுக்க போறீங்கன்னு குவான்டிட்டி என்டர் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா கிளிக் வெரிஃபை கொடுங்க. வெரிஃபை ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு பாப்அப் ஜெனரேட் ஆகும். டு யூ வாண்ட் டு சேவ் திஸ் டிரான்சாக்ஷன், அதை எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் சக்சஸ்ஃபுல்னு ஒரு மெசேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு சொன்னா கமிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்ன நம்ம பண்றது கமிட் பண்றோம். கமிட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் OTP என்டர் பண்ண சொல்லும். மொபைல்ல OTP வந்திருக்கும். அதை என்டர் பண்ணி சப்மிட் கொடுங்க. சப்போஸ் இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு 2 வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்த பின்ல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம CDSL சைட்ல லாகின் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பின்னும் வந்திருக்கும், பாஸ்வேர்டும் வந்திருக்கும். அந்த பின்னை இது வரைக்கும் சேஞ்ச் பண்ணலன்னு சொன்னா இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். மேல மிஸ்செலேனியஸ் ஆப்ஷன் செக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு சேஞ்ச் பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சேஞ்ச் பின் கிளிக் பண்ணி மெயில்ல வந்திருக்க 6 டிஜிட் பின்னை கொடுத்து புதுசா ஒரு பின்னை ஜெனரேட் பண்ணிக்கோங்க. அந்த பின் கண்டிப்பா ஆல்பா நியூமரிக்கா இருக்கணும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க.
பின் செட்டப் பண்ணியிருந்துன்னு சொன்னா திரும்ப டிரான்சாக்ஷனுக்கு போயிட்டு கிளிக் கமிட்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஓடிபியும் இப்ப புதுசா செட் பண்ண பின்னையும் கேட்கும். அதை ரெண்டுத்தையும் என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் the transaction will get authenticated successfully நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும். ஓடிபி பின்னையும் கொடுத்து நம்ம டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த கம்ப்ளீட் பண்ண டிரான்சாக்ஷனை வெரிஃபை பண்றதுக்கு நம்மளுக்கு அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. மேல டிரான்சாக்ஷன் போயிட்டு வெரிஃபை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அங்க டிரான்சாக்ஷன்ஸ் என்னென்ன ஆயிருக்குன்றது காமிக்கும். அதை எப்படி செக் பண்றது பார்த்தீங்கன்னா எந்த டேட்ல நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கோமோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கு நம்ம என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கோங்கிற டீடைல்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சோ இப்படிதான் ஒரு ஸ்டாக்கை நம்ம அக்கௌண்ட்ல இருந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளால கிஃப்டா கொடுக்க முடியும். கண்டிப்பா இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.